ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். ஸ்பெஷலாக பிளாகர் ரன் பண்ணுறவங்களுக்கு. பிளாகராக இருக்கலாம், வேர்ட்பிரஸ்ஸாக இருக்கலாம். பட் அதனால் லேபலில் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து வெப்சைட் வச்சிருந்தாலும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் சொல்கிறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வச்சிருந்தாலுமே, ஆனால் லேபல்ஸ் பர்மலிங்க்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். அது ஒரு மெயின் விஷயம். பட் நீங்கள் வந்து டேக் கொடுக்கும்போது கொடுக்கலாம் வேர்ட்பிரஸ்ஸில் தமிழ், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் லேபல்ஸ் பார்க்கும்போது லேபல்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். இப்போ லேபல்ஸ்னு பார்க்க போனால் அதே பாருங்கள், இதுதான் நம்ம ஒரு டாப்பிக்கில் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு எத்தனை சப் கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து லேபல் மேக்ஸ் பண்ணுவோம். இப்போ லேபலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ், எஸ்இஓ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் லேபல்ஸ். போஸ்ட் எழுதும்போது நம்ம செலக்ட் பண்ணுவோம். லைஃப்பில் ஒன் டைம் மட்டும் தான் நம்ம வந்து லேபல்ஸ் மேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம எழுதுகிற போஸ்ட் எல்லாமே இதில் நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும். ஆர்டிக்கல் எழுதுகிற அந்த டைமில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ போஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த போஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் லேபல்ஸ் வந்து மெயின் மெனுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுதான் லேபல்ஸ். இது வந்து தமிழில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஸ்ட் எஸ்இஓ அப்படின்னு வச்சுங்களேன். பெஸ்ட் எஸ்இஓ நான் கிளிக் பண்ணால் அதே பாருங்கள், மேலே என்னோட லிங்கை பாருங்கள், technologymix.comனு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பாருங்கள், search/label/SEO இதுதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் தமிழில் கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். பர்மலிங்க் அப்படின்னு பார்த்தாலும் இங்கிலீஷில் தான் மேக் பண்ணணும். நீங்கள் போஸ்ட்டாக இருந்தாலும் லேபலாக இருந்தாலும், மெயினாக லேபல் ஸ்பெஷலாக இதுவுமே கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும், சர்ச் கன்சோலில் கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ எஸ்இஓன்னு கொடுத்துட்டேன். பட் இந்த இடத்துல எப்படி நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறது, தமிழில் கொடுக்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ போஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது HTML மோடில் இருக்குது. கம்போஸ் வியூவில் கொடுத்துடலாம். இப்போ லேபல் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல போய்ட்டு நம்ம லேபல் செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் தான் எழுதணும். ஸோ இங்கிலீஷில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த லேபல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் மெனுவில் வந்து இங்கே ஹோம் பேஜில் ஷோ பண்ண வச்சுட்டீங்களா, லேபல் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இதை காப்பி பண்ணிக்கிட்டு திரும்ப லேஅவுட்டில் போய்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, பேக் வந்துட்டு இப்போ பாருங்கள். இப்போ லேஅவுட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு தீம்ஸுக்கும் மெயின் மெனு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சில தீம்ஸ் வந்து HTML பண்ணுவோம் அப்படின்னு வச்சிங்க. ஸோ இப்போ 5 ஃப்ரீ ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த லேபல் எப்படி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் மெனு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயின் மெனு நேவிகேஷன் எரர் நிறையா வரும் கூகுள் ஆட்சன்ஸில். நேவிகேஷன் எரர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு ஃபிக்ஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு ஃபிக்ஸ் நேவிகேஷன் ராக்கர்மிக்ஸ் டீச் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கூகுள் யூடியூப்ல என்னோட வீடியோ வரும். ஏன்னா நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருனாலும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை சர்ச் பண்ணி அதுக்கும் ஆப்போசிட்டில் ராக்கர்மிக்ஸ் டீச்னு கொடுத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் வரும். மேபி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டாப்பிக்லையும் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மெயின் மெனு செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மெயின் மெனு செக்ஷன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பாருங்கள். இப்போ நான் வந்து அங்கே எஸ்இஓன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பெஸ்ட் எஸ்இஓ. ஓகேவா? இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே நேம் வருது இல்லையா, நேம் ஷோ ஆகிற நேமில் நீங்கள் தமிழில் கொடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹோம் பேஜில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஷோ ஆகும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷோ பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்கணும். இதை மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நேவிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எரர் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு லேபல் சர்ச் கன்சோல்லையுமே சரி, கூகுள் ரேங்கிங்லேயுமே சரி. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டாப்பிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் பர்மலிங்க் வாய்ஸ் நாம் வந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் தான் மெயின். ஓகேவா? அப்போ வந்து தமிழில் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதினாலுமே அதில் இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலீஷ் வேர்டு எங்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இங்கிலீஷ் வேர்டு ஆட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவுமே உங்களுக்கு ரேங்கிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணுங்கள், பர்மலிங்கில் யூஸ் பண்ணுங்கள். பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் டெஃபினட்டாக கீவேர்டு வர மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராகிராஃப் தாண்டி ஒரு கீவேர்டு கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப் இப்போ முடியும் போது லாஸ்ட் பேராகிராஃபில் அந்த கீவேர்டை இன்க்ளூட் பண்ணுங்கள். அடுத்தது மீட்டா டேக் இருக்கு இல்லையா, மீட்டா டேக்கில் அந்த கீவேர்ட் வர மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு விஷயம் தான். அடுத்தது உங்களோட இமேஜஸ் கொடுக்குறீங்களா, இமேஜஸில் அல்டெக்ஸ் கொடுக்கும்போது அல்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொடுங்க. இப்போ இமேஜ் எஸ்இஓ ராக்கர்மிக்ஸ் டீச் அடிச்சு பாருங்கள், என்னோட வீடியோஸ் வரும். பட் டைட்டில் தமிழ் சேஞ்சாக இருந்தாலும் சரி, உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பேசியிருப்பேன். எனக்கு கீழே டேக் கொடுத்துருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுங்கள். எனிவேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.